12th முடிச்சுட்டு பிபிஏ எடுக்கலாமா? பிபிஏ எடுத்தா நல்ல வேலை கிடைக்குமா? எவ்வளவு சம்பளம்? இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி என்எஸ்என் டீச்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. வாங்க பார்க்கலாம். பிபிஏனா பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தாங்க ஃபுல் ஃபார்ம். இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோர்ஸா மேனேஜ்மெண்ட் கோர்ஸான்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். இது மட்டும் இல்ல, நான் 12th எந்த குரூப் எடுத்தா நான் போய் பிபிஏ எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. 12th நீங்க வந்து ஆர்ட்ஸ் குரூப்பா இருக்கலாம், இல்ல சயின்ஸ் குரூப்பா இருக்கலாம், இல்ல காமர்ஸ் குரூப்பா இருக்கலாம். நீங்க எந்த குரூப்பா வேணாலும் இருக்கலாங்க. இல்ல டிகிரி எல்லாம் 4 வருஷம் மாத்த போறேன்றாங்க. ஆனா அது தெரியலங்க. ஆனா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பிபிஏ வந்து 3 வருஷம் தான். கிட்டத்தட்ட ஒரு 6 செமஸ்டர் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டருங்க. அது மாதிரி 3 வருஷத்துக்கு 6 செமஸ்டர் வருங்க. இப்ப பிபிஏல பாத்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதுல நீங்க வந்து பிபிஏ மார்க்கெட்டிங் இருக்கு, பிபிஏ பேங்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ், அப்புறம் பிபிஏ ட்ரேடிங், அப்புறம் பிபிஏ கம்யூனிகேஷன் அண்ட் மீடியா, அப்புறம் பிபிஏ ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடினா ஒன்றும் இல்லைங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அது மட்டும் இல்லாம பிபிஏ ஹெல்த் கேர், அது மாதிரி சொல்லி இதுல எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் இருக்கு. நீங்க பிபிஏ எடுத்து படிக்கணும்னா நல்லா படிக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்சதுல இதுல வந்து படிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஈஸி. எது சின்ன வயசுல இருந்தோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது சம்பந்தமா நீங்க படிக்கலாம். இதுல காமனா ஒரு 3 மெயின் சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க. அது என்னன்னா அக்கவுண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். இதுல ஏதாவது நீங்க ஒண்ணு உங்களுக்கு ஒழுங்கா தெரிஞ்சா கூட போதும். இப்ப நான் சயின்ஸ் குரூப்னா மேத்தமேட்டிக்ஸ் ஓகே, காமர்ஸ் குரூப்னா இந்த ஒரு அக்கவுண்ட்ஸ் வரும். இதே நான் ஒரு ஹிஸ்டரி குரூப் 12th எடுத்திருந்தேன்னா எக்கனாமிக்ஸ். இது மூணுத்துல நீங்க ஒண்ணு உங்களுக்கு தெரியும்னா கூட உங்களுக்கு பிபிஏ அசால்ட்டா எடுக்கலாங்க. நிறைய பேர் கேட்டது பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ முடிக்கலாமா, எம்காம் முடிக்கலாமான்னு கேக்குறீங்க. நீங்க கிராஸா கூட பண்ணலாம், அதாவது எம்காம் கூட எடுக்கலாம். ஆனா நீங்க பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை இருக்குன்னு சொல்லலாம். நீங்க மாஸ்டர் டிகிரி படிக்கிறப்ப எம்பிஏ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி ப்ரோ, இப்ப நான் வெறும் பிபிஏ மட்டும் முடிச்சுட்டா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். நீங்க இந்த வெறும் பிபிஏ மட்டும் முடிச்சா உங்களுக்கு நிச்சயமா வேலை இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸா தான் இருப்பீங்க. 2K கிட்ஸ் அதிகமா எங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், லேப்டாப். அப்ப ஐடி கம்பெனி தான். ஐடி கம்பெனில எனக்கு பிபிஏ படிச்சா வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு காமனா இருக்கும். அதுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஐடி கம்பெனில கன்ஃபார்ம் வேலை இருக்கு. சரி ப்ரோ, ஐடி கம்பெனில நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கே, எனக்கு எதுல கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனில ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அண்ட் சேல்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ன்ற டிபார்ட்மெண்ட் இருக்கு, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இவ்வளவும் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. இந்த ஐடில நீங்க போகணும்னு நினைச்சா இத்தனை டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சா கூட நீங்க அசால்ட்டா போய் தட்டி தூக்கலாங்க. உங்களுக்கு சம்பளம் எக்கச்சக்கமா வரும். இதோட சம்பளம் பேசிக் ஸ்டார்டிங் எவ்வளவு வரும் தெரியுமாங்க? 30Kல இருந்து ஒரு 50K வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரியா இருக்கும். சேலரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 30Kனா ஒண்ணுதான், 30,000ல இருந்து 50,000 வரைக்கும் இருக்கும். அப்படியா ப்ரோ, நான் எடுத்தோன்னே அப்ப சரி பிபிஏ எடுத்துடுறேன் அப்படின்னு நீங்க கண்மூடித்தனமா நம்பிடக்கூடாது. அது சில கம்பெனிங்க மட்டும் தான் 30,000ல இருந்து 50,000 தருவாங்க. மத்த நீங்க கொஞ்சம் குட்டி குட்டி கம்பெனி போனீங்கன்னா அவங்களும் தருவாங்க. ஒரு 25 ஸ்டார்டிங் தருவாங்க, ஒரு 20,000 ஸ்டார்டிங் தருவாங்க. அது நீங்க எடுக்கிற கொஞ்சம் உங்களோட டேலண்ட் பொறுத்து தான் இருக்குன்னு சொல்ல முடியும். அதுக்கு நான் 12th எவ்வளவு ப்ரோ மார்க் எடுத்திருக்கணும், நான் பிபிஏ எடுக்கணும்னா 12th எவ்வளவு எடுத்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு 45% மேல இருந்தாலே போதும். உங்களுக்கு எங்க வேணாலும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பிபிஏ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிறைய காலேஜஸ் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் பிபிஏல உள்ள பேசிக் டீடைல்ஸ் அண்ட் கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிபிஏ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி குழப்பமா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இவ்வளோ நேரம் நான் கொஞ்சம் பேசினதுக்காக எங்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களும் எங்க சேனல்ல ஃபேமிலி மெம்பரா சேருங்க.